இப்போலாம் மழை பெஞ்சுது அப்படின்னா, இந்த மாவட்டத்தில எவ்வளோ மழை பெஞ்சுது, அந்த மாவட்டத்தில எவ்வளோ மழை பெஞ்சுது, அந்த மாவட்டத்தில எவ்வளோ மழை பெஞ்சுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சுச்சு, இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சுதுன்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலா நம்மளால வந்து அந்த ரெயின் காஜ் அப்படின்ற இந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸை வச்சு நம்மளால வந்து ஈஸியா வந்து நம்ம ஒரு அனலைஸ்க்கு வந்து வர முடியும். ஆனா அந்த காலகட்டத்தில எப்படிடா வந்து கண்டுபிடிச்சாங்க? இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கின்றப்ப இந்த மழையை வச்சு நம்மளால வந்து உழவு பண்ண முடியுமா? இந்த மழையை வச்சு நம்மளால வந்து விவசாயம் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கணிக்கிறதுக்காக ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஆட்டுக்கல். நம்ம ஊர் சைடில் வந்து உரலுக்கல்னுவாங்க. இந்த உரலுக்கல் மூலியமாக அந்த காலத்தில் வந்து இந்த ரெயின் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து பண்ணாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, அந்த உரலுக்கல் தளந்தட்ட நினைச்சு அப்படின்னா வந்து ஒரு உழவு மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து பாதி பெஞ்சது அப்படின்னா அரை உழவு மழைன்னு சொல்லுவாங்க. அந்த பாதி கூட நிறையாமல் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா வெறும் சாரல் வெறும் தூரல் தான் வந்து போட்டிருக்கு. இதை நம்பிலாம் வந்து நம்ம விவசாயம்லாம் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்தில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் வந்து பயன்படுத்தணும். ஆனால் அந்த காலகட்டத்தில்